அதிமுகவின் நாயகன், எம்ஜிஆரின் பக்தர், ஜெயலலிதாவின் விசுவாசி, சசிகலா தேர்ந்தெடுத்த முதல்வர், கொங்கு மண்டல கிங், சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் என 3 டான்களை காலி செய்த டான் அவர்தான் எடப்பாடி கருப்ப கவுண்டர் பழனிசாமி. சுருக்கமா, எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி யார்? எடப்பாடி யார்? சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டத்தில் இருக்கும் சின்னஞ்சிறிய கிராமமான சிலுவம்பாளையம் தான் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊர். சாதாரண விவசாய குடும்பத்தை சேர்ந்த பழனிசாமி பள்ளி படிப்பை முடித்ததும் ஈரோடு வாசவி கல்லூரியில் விலங்கியல் துறையில் சேர்ந்தார். கல்லூரி படிப்பு கசந்து போக அதை பாதியிலேயே கைவிட்ட பழனிசாமிக்கு கை கொடுத்தது வெள்ள வியாபாரம். எடப்பாடியை சுற்றி கரும்பு விளைச்சல் அதிகம் என்பதால் வெள்ள உற்பத்தி கொடி கட்டி பறந்தது. எனவே வெள்ள மூட்டை ஒன்றுக்கு 2 ரூபாய் கமிஷன் வைத்து சந்தைகளில் வெள்ள வியாபாரம் செய்து வந்தார் பழனிசாமி. இப்போதுதான் எடப்பாடி பழனிசாமி. அந்த சமயங்களில் வெள்ள மூட்டை பழனிசாமி, சர்க்கரை மூட்டை பழனிசாமி என்று அடைமொழி வைத்து அழைக்கும் அளவுக்கு வெள்ள வியாபாரத்தில் தீவிரமாக இருந்தார் பழனிசாமி. எம்ஜிஆரின் தீவிர பக்தனாக இருந்த எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கும் போதே அதில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் அவரை முழு நேர அரசியலுக்குள் கொண்டு வந்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் அறிமுகத்தால் 1974ஆம் ஆண்டு கிடைத்தது கோனேரிப்பட்டி கிளை செயலாளர் பதவி. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்தவர் அரசியலில் அடுத்த நிலைக்கு காத்திருந்த போது பங்காளி சண்டையில் சிக்கிக் கொண்டார் பழனிசாமி. நில பிரச்சனையால் வாய் தகராறில் ஆரம்பித்த சண்டை 3 பேர் கொலையில் முடிந்தது. கொலை செய்த குற்றவாளிகளில் ஒருவர் என பழனிசாமியையும் சேர்த்தது போலீஸ். காவல்துறையிடமிருந்து தப்பிக்க குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் சத்தியமங்கலம் காடுகளுக்குள் தலைமறைவானார்கள். கொலை வழக்கு, விசாரணை என வாழ்க்கை இப்படியே போயிடுமே என பழனிசாமி நினைத்திருக்கலாம். ஆனால் சொந்த பந்தங்கள், ஊர் பெரியவர்களின் சமாதான பேச்சுவார்த்தை, அந்த சமயம் போக்குவரத்து துறை அமைச்சர் முத்துசாமியின் தலையீடு என வழக்கு தள்ளுபடியாக அதிலிருந்து தப்பினர் பழனிசாமி தரப்பினர். பிறகு மீண்டும் செங்கோட்டையனிடம் வந்த பழனிசாமி தீவிர அரசியலில் இறங்கினார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சி 2ஆக உடைய 1989ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுக ஜே அணி சார்பாக எடப்பாடியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பழனிசாமி. 1990ஆம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்ட இணை செயலாளராகவும் 1991ஆம் ஆண்டு சேலம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் அடுத்தடுத்த பதவிகளை பெற்ற பழனிசாமி 1991ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1996 சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதாவின் ஆட்சிக்கு எதிரான அலையில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. பழனிசாமியும் படுதோல்வியை சந்தித்தார். தேர்தல் தோல்வி, செங்கோட்டையனை எதிர்த்தது, உட்கட்சி எதிரிகளை சம்பாதித்தது என சில காலம் பழனிசாமியின் அரசியல் வாழ்க்கை பின்னடைவானது. 1998ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பழனிசாமி. ஆனால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுவிட பிறகு 1999ஆம் ஆண்டு திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் நின்று தோற்று போனார் பழனிசாமி. 2001ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி தொகுதி அதிமுக கூட்டணியில் இருந்த பாமகவுக்கு சென்றுவிட 2004ஆம் ஆண்டு மீண்டும் திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில் நின்று திமுகவின் சுப்புலட்சுமி ஜெகதீசனிடம் தோல்வி அடைந்தார் பழனிசாமி. இப்படி தொடர் தோல்விகளை பார்த்து வந்த பழனிசாமிக்கு 2006ஆம் ஆண்டு தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிட மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார் ஜெயலலிதா. ஆனால் மிஞ்சியது தோல்வி மட்டுமே. பழனிசாமியின் தொடர் தோல்வியால் தலைமை இனி சீட் கொடுப்பது கடினம் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் தீயாய் வேலை செய்த பழனிசாமி கடைசியில் ராவணனிடம் சரணடைந்தார். சசிகலா சித்தப்பா கருணாகரனின் மருமகன் ராவணன் அப்போது கொங்கு மண்டல பவர் சென்டராக இருந்தவர். கொங்கு மண்டலத்தில் ராவணன் ஆதரவு இருந்தால் மட்டுமே அதிமுகவில் வளர்ச்சி என்ற நிலையும் இருந்தது. ராவணன் ஆசீர்வாதம் கிடைத்தால் அரசியலில் வளர்ச்சி கட்டாயம் என்று நம்பியவர்கள் அவரின் விசுவாசியாகவே மாறி போனார்கள். அவர்களில் ஒருவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் நினைத்தது போலவே நடந்தது. 2011இல் எடப்பாடி தொகுதியை பெற்ற பழனிசாமி பாமக வேட்பாளரை 34,000 வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். பல போராட்டங்களுக்கு பிறகு கிடைத்த வெற்றி. எனவே அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற எடப்பாடியின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்தது மன்னார்குடி. இதுவரை அரசியல் பரமபதத்தில் பாம்புகளை மட்டுமே பார்த்து வந்த பழனிசாமிக்கு இதன் பிறகு கிடைத்தது எல்லாம் ஏணிகள் தான். 2011ஆம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரானார் எடப்பாடி. ஒரு கட்டத்தில் அதிமுகவில் அதிகாரம் செலுத்தி வந்த 4 அணியில் ஒருவராகி போனார் எடப்பாடி பழனிசாமி. 2016ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்று பொதுப்பணித்துறை அமைச்சரானார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அதிகாரமிக்க 4 அணியில் இருந்த சமயம் கட்சி நிதிகள் இவர் வழியாகத்தான் தலைமைக்கு போகும் என்பதால் சூப்பர் லாக்கர் என்று கட்சிக்காரர்களால் பழனிசாமி வர்ணிக்கப்பட்டார் என்றும் சொல்வதுண்டு. அந்த அளவு போயஸ் கார்டனின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார் பழனிசாமி. பல தோல்விகள், சறுக்கல்கள் இருந்தும் பழனிசாமி கட்சியில் உயர்ந்ததற்கு காரணம், ஜெயலலிதா முக்கியத்துவம் கொடுக்க காரணம் ஒன்றே ஒன்றுதான். அது சசிகலா.
அந்த அளவு சசிகலாவின் நம்பிக்கை பெற்றிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. February 2, 2017 கே. பழனிசாமி என்னும் நான் என்ற வார்த்தைகளை உச்சரித்த பிறகு சசிகலா யார் என்றார் எடப்பாடியார்.